வணக்கம், நான் கீதா அன்பழகன். இன்றைக்கி என்ன பதிவு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது ஒரு ஏஞ்சல் நேரம், அதாவது தேவதையின் நேரம். இந்த மே மாதத்தில் வருகின்ற இந்த தேவதை நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் உயர்வதற்கு, தட்டுப்பாடு நீங்குவதற்கு, செல்வ செழிப்பு மலை போல் குவிவதற்கு மகாவிஷ்ணுவை நாம் வழிபட வேண்டிய ஒரு அற்புதமான தேவதை நேரமாக, ஏஞ்சல் நேரமாக வருகிறது. அது எந்த நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஞாயிற்றுக்கிழமை 5/5, அதாவது ஞாயிற்றுக்கிழமை 5ஆம் தேதி 5ஆம் மாதம் 2024 அன்று 5:55 அதாவது 5:50க்கு நீங்கள் கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா 55க்குள்ளே கட்டிடலாம். இது ஒரு பணவசிய முடிச்சு. இந்த முடிச்சை கட்டி நீங்கள் மகாவிஷ்ணு படத்துக்கு முன்னாடியும் வைக்கலாம், சிவபெருமான் படத்துக்கு முன்னாடியும் வைக்கலாம். ஏன் அப்படின்னா, அன்று பிரதோஷம். அதனால் ரொம்ப விசேஷமான நேரத்தில் இந்த தேவதையின் ஏஞ்சல் நேரம் வந்திருக்கிறது. தயவு செய்து யாரும் தவற விடாதீங்க. இது எளிமையானது தான், ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்தது. அந்த நேரத்தில் உங்களுடைய கோரிக்கைகள் 5 விஷயங்களை நீங்கள் அந்த இடத்துல பதிவு செய்யுங்க. கண்டிப்பாக அதில் உங்களுக்கு முக்கியமாக கொடுக்கக்கூடிய பிரபஞ்சம் எதை நினைக்கிறதோ அது 5 நிமிடத்திற்குள் கூட நடந்துவிடும். அவ்வளவு அதீத சக்தி வாய்ந்த ஒரு ஏஞ்சல் நேரமாக வருகிறது. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், 5ஆம் தேதி மாலை 5 மணிக்கு நீங்கள் ஆரம்பிங்க. அது ஆரம்பித்து 5:55 செய்யுங்க. இல்லை 55வது நிமிடத்துலேயும் செய்யலாம். அந்த 5 நிமிஷத்துக்குள்ளேயும் செய்யலாம். அந்த நேரத்தில் நீங்கள் பயன்படுத்திங்க. இல்லைன்னா 555 இல்லைன்னா 45 அந்த மாதிரி ஏஞ்சலாக வருகிறது. நீங்கள் ஒரு பச்சை கலர் துணி எடுத்துக்கங்க. அந்த பச்சை கலர் துணியில் 5 பச்சை பயிறு வைங்க. அதில் 5 ரூபாய் நாணயம் 5 வைங்க. வச்சு 5 பச்சை ஏலக்காய் வைங்க. ஒரு பச்சை கற்பூரம் வச்சுட்டு இதை நல்லா முடிச்சு போல் கட்டிட்டு நல்லா மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுடைய 5 கோரிக்கைகளை, 5 விண்ணப்பங்களை, 5 தேவைகளை எனக்கு உடனடியாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்று இயற்கை பிரபஞ்சத்திடம் உங்களுடைய விண்ணப்பத்தை சொல்லுங்கள். சொல்லி அதில் கையில் அந்த பிடிச்ச வச்சுன்னு மனதார பிரார்த்தனை செய்துட்டு, அது உங்கள் வீட்டு பூஜை அறையிலே செய்யலாம். செய்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கிற மகாவிஷ்ணு, 5 என்றால் புதன் ஆதிக்கம் கொண்ட நம்பர், புதனுக்கு காரகத்துவமான பெருமாள். அதனால் மகாவிஷ்ணுவுக்கு உகந்த நேரத்தில் இதை வைங்க. அன்று பிரதோஷம், நீங்கள் சிவன்கிட்டவும் வைக்கலாம், அது உங்கள் விருப்பம். ஆனால் மகாவிஷ்ணுவுக்கு உகந்த புதன் ஆதிக்கத்தில் வருகிறது. இந்த முடிச்சை அங்கே வச்சுடுங்க. இதை வச்சுட்டு 5 கோரிக்கைகள் நீங்கள் மனசார வேண்டிக்கிட்டீங்க இல்லையா, அதில் உங்களுக்கு ஒரு கோரிக்கை நடந்து விட்டது என்றால் அந்த துடியில் இருக்கிற காசை எடுத்துகிட்டு போயிட்டு அருகில் இருக்கிற பெருமாள் ஆலயத்தில் நீங்கள் ஒரு துளசி வாங்கி கொடுக்குறதோ, இல்லை கற்பூர தீபம் வாங்கி ஏற்றுறதோ, இல்லைன்னா நீங்கள் உண்டியில் சேர்த்துறதோ, அந்த மாதிரி நீங்கள் அதை சேர்த்துடணும். கண்டிப்பாக இது அப்போ செய்யக்கூடிய ஒரு விஷயமாகும். இது இந்த ஏஞ்சல் நேரத்தில் நீங்கள் இதை கட்டி வைங்க. இந்த பணம் முடிச்ச ஒரு பச்சை கலர் துணி, அதில் 5 ஏலக்காய், 5 ரூபாய் நாணயம், ஒரு பச்சை கற்பூரம், அது கூட 5 பச்சை பயிர் அத்தனையும் சேர்த்து ஒன்றாக முடிச்சு போல் கட்டி வீட்டு பூஜை அறையில் வச்சுட்டு அந்த நேரத்தில் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கங்க. பண்ணும் பொழுது உங்கள் வீட்டில் ஒரு தீபம், நெய் தீபம் எரியணும். அது வடக்கு பார்த்து எரியணும். அது கூட பசு நெய் விட்டு ஏற்றுங்க. ஏற்றிட்டு ஏதாவது நீங்கள் பச்சை பயிர் சுண்டலோ, இல்லை பச்சை பயிர் பாயாசம் சொல்லுவோம் இல்லையா, வெல்லம் போட்டு அந்த மாதிரி பைத்தம்பருப்பு பாயாசமோ, அது முடியல அப்படின்னா கற்கண்டு, அந்த மாதிரி இனிப்பான ஒரு நெய்வேத்தியத்தை வச்சு அன்னைக்கு தூபதீப ஆராதனை செய்துக்குங்க. அந்த நேரம் ரொம்ப விசேஷ பலனை கொடுக்கும். அன்று
பிரதோஷமும் சேர்ந்து வருகிறது. இரண்டுக்கும் சேர்ந்து ஒன்றாக அந்த நேரத்தில் நீங்கள் பூஜை பண்ணலாம். இது அந்த நேரத்தில் நீங்கள் ஆலயத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த இடத்துலையும் மனசார நீங்கள் வேண்டிக்கங்க. உங்களுடைய கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேறுவதற்கான ஒரு அற்புத தேவதை நேரம் இது. இதை பயன்படுத்திக்கங்க. 555 சரிங்களா? இது ரொம்ப விசேஷம். அது மட்டும் இல்லை, சாதாரணமாகவே ₹5 நாணயம் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ₹1 கூட நிற்கவே மாட்டேன்து, கடன் வந்துக்கினே இருக்குது. ஒரு கடன் அடைஞ்சா இன்னொரு கடன் வருது, இல்லைனா ஒரு கடன் இருக்கும்போது இன்னொரு கடன் தொடர்கிறது. கர்ம வினையால் தான் கடன் வரும். பிறவிக்கடன், பட்டக்கடன், தெய்வக்கடன் அப்படின்னு சொல்லிட்டு கடனுக்காக தான் நம்ம பிறந்திருக்கோம். அந்த கடனை அடைப்பதற்காகத்தான். அந்த மாதிரி நம்மளுடைய கர்ம வினையால், ஊழ்வினையால் உருவாகிற கடன்கள் நம்மை தொடர்ந்து கொண்டே வரும். அதை தீர்ப்பதற்கு நாம் நல்வினைகள் எப்பொழுதும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி செய்யும் பொழுது நம்முடைய கடன்கள் கரைந்து காணாமல் போகும். அதற்காகத்தான் தெய்வ காரியங்கள், அன்னதானங்கள், அந்த மாதிரி விஷயங்கள். உடலால் முடிந்தால் உடலால், மனதால் முடிந்தால் மனதால், பொருளால் முடிந்தால் பொருளால், அந்த மாதிரி நம்மளால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்யும் பொழுது நம்முடைய கர்ம வினைகள் குறைய ஆரம்பிக்கும், நல்வினைகள் தொடர ஆரம்பிக்கும். சரிங்களா? அந்த மாதிரி கடன் அடையலை, ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ₹5 நான் இப்படி கடனுக்காக இந்த ₹5 பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். திருப்பதி பெருமாள் கலியுக தெய்வம், கலியுக கண்கண்ட தெய்வம் திருப்பதி பெருமாள். அவர் இன்றளவும் குபேரன்கிட்ட வாங்கிய கடனுக்கு வட்டி கட்டி கொண்டிருக்கிறார். நாம் போடுற தட்சணை எல்லாம் அவர் வட்டிக்கே சரியாக போகிறது என்று நம்ம எல்லோரும் சொல்லுவாங்க, நம்மளும் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? அந்த மாதிரி கடன்லேயே வட்டி கட்டி கொண்டிருக்கிற பெருமாள் அந்த மாதிரி நம்மளுக்கு கடன் தீரணும், கடன் நம்ம கிட்ட இருந்து மறையணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த ₹5 நம்ம பயன்படுத்திக்கலாம். இது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால், நம்ம இரவு படுக்கும் பொழுது அந்த ஒரு ₹5 பில்லை எடுத்து நம்ம தலையணை கீழே முதல்ல நம்ம உள்ளங்கையில் வைத்து மனதார பிரார்த்தனை பண்ணி, என்னுடைய கர்ம வினை அகன்று என் கடன்கள் குறையணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி அந்த ₹5 தலையணைக்கு அடியில் வச்சுக்கோங்க. அன்று படுத்து தூங்கிட்டு மறுநாள் காலையில் எழுந்து அந்த ₹5 நீங்கள் தானமாக கொடுத்துடணும். யாராவது ஒரு ஏழைக்கு. அந்த ₹5 எவ்வளோ பேர் இருப்பாங்க இல்லைங்களா? ஒரு சாலை ஓரத்தில் இருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்களா, யாரோ ஒருத்தர். ஆனால் அந்த ₹5 தானமாக நீங்கள் கொடுத்துடணும். இதே போல் 5 நாள் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கடன்கள் அடைய ஆரம்பிக்கும். இது 5 நாள் செய்யலாம், 51 நாள் செய்யலாம், ஒரு பண்டலம் 48 நாள் செய்யலாம். நீங்கள் 5 நாள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். இதை நீங்கள் தொடர்ச்சியாகவும் செய்யலாம், தவறு ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு எப்பப்போ நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் கூட நீங்கள் செய்யலாம். இந்த ₹5 நீங்கள் தானமாக தரும் பொழுது 5க்கு அவ்வளவு வலிமை உண்டு, சக்தி உண்டு. அதனால் பஞ்சபூதமும் 5 தான். நிறைய விஷயம் 5 பற்றி சொல்லலாம். 5 என்பது அற்புதமான ஒரு எண், குபேர வசியம் கொண்ட எண், மகாலட்சுமி வசியம் கொண்ட எண், மகாவிஷ்ணுவுக்கு பிடித்த எண். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான தேவதை நேரம் 555 வருகிறது. இந்த நேரத்தை பயன்படுத்திக்கங்க. கண்டிப்பாக அன்னைக்கு இந்த லக்ஷ்மி முடித்து இந்த பெருமாளுக்காக கட்டி வைங்க. பண வசியத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.